மீனா ரொம்ப கோபத்தில் போகிறாப்படி கார் செட்டுக்கு. அந்த நேரத்தில் செல்வாவுக்கு ஒரு வாடகை வருது. வாடகை எடுக்கிறதுக்கு கார் எடுக்க வர்றப்ப மீனாவை பார்த்துட்டு, என்னம்மா இந்நேரத்தில் இங்கே வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அவர் எங்கே அப்படிங்கிற. இப்போ தான் முத்துக்கு ஒரு வாடகை லாங் வாடகை கிடச்சிது, அதனால் போயிட்டு அப்படி. அண்ணா பொய் சொல்லாதீங்கண்ணா, உங்களையெல்லாம் நான் அண்ணனா தானே மதிக்கிறேன், ஏன்னா இப்படி பொய் சொல்கிறீங்கன்னு கேட்குறப்படி. அப்போ தான் செல்வத்துக்கு தெரியுது, உண்மை தெரிஞ்சிச்சாட்டா இருக்குது, அப்போ நாம் உண்மையை சொல்லிடலாம் அப்படிங்கிறப்போ சிசிடி அப்படிங்கிறப்பவே, அண்ணா அதெல்லாம் சொல்லி நீங்கள் மழுப்பாதீங்க அண்ணா, அவர் கார் எதுக்காக வெட்டினார் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற. அப்படி அது அன்றைக்கி சிட்டி எங்கள் காரெல்லாம் எடுக்க வந்தால் அவங்களுக்கு நாங்கள் காருக்கு உண்டான காசும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கலன்னு ஒரே பிரச்சனை ஆகிட்டா. சத்தியாவும் அந்த பிரச்சனை வந்தனால தான் கை உடஞ்சிது அவனுக்கு. ஆனால் இது சொல்ல வேண்டாம்னு முத்து தான் சொல்லியிருந்தான் அப்படின்னு. அப்படியா அப்போ சிட்டி சொன்னா, அப்படி நீ இவ்வளோ வக்காலத்து வாங்குறீங்கள, அவங்க கொடுக்க வேண்டிய காசை நீ கொடுப்பியா அப்படின்னு. கொடுக்குறேன்டா அப்படின்னு. அப்படி கொடுக்கலன்னா நீ என் காலில் நடு ரோட்டில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னான். அதனால தான் முத்து காரை விற்று அவங்களுக்கு உண்டான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படி. அதனால தான் நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கிறோன்னா முத்துனாலே நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு அந்த கார் செட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்கிறாங்க. அப்போ தான் மீனாவை குறைக்குது. ஐயோ, அவர் சொந்தத்துக்காக எதுவும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகத்தான் அவர் காரை விற்றுருக்கிறாரு, இவ்வளோ நல்ல மனசு உள்ளவர், ஆனாலும் என் தம்பி கையை உடச்சி போட்டாரேன்னு மனசு வேதனைப்பட்டு பேசிகிட்டு இருக்கையில் டக்குன்னு யோசனை வருது, இந்த சிட்டினால தானே இத்தனை பிரச்சனை வருதுன்னு. நேராக மீனா சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறா. அப்படி சிட்டி உட்காந்துருக்கிற பார்த்துட்டு, வாக்கா அப்படின்னு நம்ம சிட்டி கூப்பிட்றப்ப இவ்வளோ கோபத்தில் பயங்கரமாக திட்டினேன் அப்படின்னு. ஒரு பூரிக்கு செல்ற பிட்பாக்கிட்டு, என் புருஷனை உன் காலில் உலக சொல்லிக்க, நீ என் பெரிய எவனாடா, நீ யாரா அப்படின்னு நல்லா கேட்குறப்ப சிட்டி ஒன்றுமே பேசல. என்னடா அக்காங்கிற, உனக்கு நான் அக்கா எருமமா இருக்கிற, உனக்கு நான் அக்காவாடா அப்படின்னு. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற அவனோட கையோட, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு வர்றப்ப, பேசாமல் இரு, யாருன்னு தெரியுமா, சத்யாவோட அக்கா, எனக்கும் அக்கா தாண்டா அப்படின்னு. நான் சரின்னு அந்த போயிடணுங்க. அப்போ சொல்லிப்போட்டு வராடி, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது பார்த்துக்கோ, இனிமேல் சத்யா அவனை சேர்த்தாது அப்படிங்கிறேன். அப்படி சரின்ட்டு ஒன்றுமே பேசலை. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் விளங்கணுன்னே அவனுக்கு கையாளு 2 பேர், இவ்வளோ ஒரு வழி பண்ணிடலாண்ணா, என்னென்னா நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கிறீங்க, அவன் ஆறுண்ணா அப்படின்னு. சத்யாவோட அக்காடா, பேசாமல் இருடா, சத்யாவுக்கு தெரிஞ்சுன்னு அவன் அக்கா பக்கம்தான் சேருவாள், அதனால் ஒன்றும் பேசாமல் இருக்கு, எப்படியாவது மீனாவையும் முத்துவையும் பிரித்து விட்டுடலாம் அப்படிங்கிற. அப்படி வீட்டில் ரோகிணியுமே மனோஜும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவனோடைய ஃப்ரெண்டு பார்க் ஃப்ரெண்டு கேட்குறா. அப்படி பெல் அடிக்கிறப்போ யாருன்னு போய் பார்க்குறா. அப்படி மனோஜ் பார்க்குறப்போ இவர் ஃப்ரெண்டை பார்த்துன்னா திகிலடிச்ச மாதிரி நிற்கிறேன். அப்படி என்ன ப்ரோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆப்பிளும் ஆரஞ்சு சாப்பிட்டு குழுன்னு இருக்கிறீங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. மனோஜ், நீங்களாம் வரக்கூடாது ப்ரோ, நீங்கள் வெளியே போங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறேன். அப்படி அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறப்போ ரோகிணி வந்துடுறா. அப்படி ரோகிணி, யார் இவர் அப்படி. சிஸ்டர், என்னை உங்களுக்கு தெரியாதா, நல்லா பாருங்கள் அப்படின்னு. ஓ, உங்களை எங்கேயோ பார்த்துருக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. ரோகிணி பார்த்து, நீ உள்ளே போமா, உள்ளே போகிறாங்கிறப்ப, என்ன ப்ரோ அவங்கள உள்ளே பார்த்து சொல்கிறீங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியணுமில்ல, நம்ம பார்க் ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட சொன்னால் தானே தெரியும். ஏன் சிஸ்டர், இவர் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, கடன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமையே இருக்கிறாரு, ஹோட்டலுக்கு போய் வேலை செய்கிறாருன்ட்டு அங்கே போனால் அங்கேயும் வேலை வேண்டான்னு பண்ணிட்டார். இவருக்கு கின்னஸ் புத்தகத்தில் தான் இடம் வருவார், காரணம் கேட்டு எங்கேயுமே வேலை செய்ய மாட்டேங்கிறாரு, வாங்கின காசு கொடுங்கன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, திடீர்னு எங்கேயோ ஒரு பக்கம் போயிடுறாரு. அதனால தான் நான் வீட்டுக்கே வந்தேன், உங்கள்கிட்ட சொல்லியாச்சு, இனி என் காசு சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். அப்படி நம்மளை அப்போ வீட்டுக்குள்ளே வர்றாரு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே மீனாவும் உள்ளே வர்றா. அப்படி எங்கே மீனாக போயிட்டு வரணும்னு, இந்த மாதிரி கார் செட்டுக்கு போயிட்டு வரணுங்க மாமா அப்படின்னு. எதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு. இவர் எதுக்காக கார் விற்றாருங்கிறது தெரியணும்ல, யார்கிட்டமே சொல்ல மாட்டேங்க, அவன் தான் சொல்கிறேன்னு சொல்லி வைக்கிறாளம்மா, ஏமா நீ அங்கெல்லாம் போனேன். இல்லை மாமா, இவர் கார் எதுக்காக விற்றாருன்னு செல்வத்துக்கிட்ட போய் கேட்டேன், அவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்க சுற்றி இருக்கிறவங்க காரெல்லாம் சீசிங் பண்ணுன்னு சொல்லி போட்டு சிட்டி பிரச்சனை பண்ணி வைக்கிறான், அதனால தான் அந்த காரை விற்று அவங்களுக்கு கடன் அடைச்சிருக்கிறாரு, இது நம்ம சொல்லி வைக்கலாமல்ல, அவன் சொல்லுவானுமா, அவன் அவனுக்காக நல்லா செய்கிறானே இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு எப்பவுமே உண்டு. அவன் சொல்லிட்டு பேசாமல் இரு, நீ யாருக்கிட்ட சொல்லாது இந்த விஷயத்தை அப்படின்னு. சரிங்க மாமன்ற. அப்படி
பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் முத்து உள்ள வர அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு நேரம் பணத்தை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டுனப்பா பணம் எடுக்க வந்திருக்கணுன்னே அப்போ எடுத்துக்க அப்படிங்கிறாடி உள்ளே போகணுன்னே மீன் என்ன பண்ணுற அப்படி உள்ளே போய் ஏனுங்க இந்த மாதிரி பண்ணீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிக்கிறோம்ல எனக்கு எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சத்யா வழிப்பறி பண்ணனு தெரிஞ்சு வச்சுட்டா இருக்குது என்ன நீ மறைக்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணுங்க. டக்குன்னு மீனை கேட்குறா அப்படி ஏனுங்க கார் வைத்தது என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே ஏன் சொல்லலை அப்படின்னு. அப்போ தான் முத்து நினைக்கிறான் அப்பா இதோட முடிஞ்சதான் அந்த பிரச்சனை அப்படி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.